நன்றி முருகப்பனையா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைதன்யமயி சத்யமயி பரமே. ஓம் ஸ்ரீ அரவிந்தோ மீரா. ஓப்பன் மை மைண்ட், மை ஹார்ட், மை லைஃப் டு யுவர் லைட், யுவர் லவ் அண்ட் யுவர் பவர். இன் ஆல் திங்ஸ் மே ஐ see the divine. அன்னை பகவானின் திருவருளாலும் முருகப்பன் ஐயாவின் கருணையினாலும் எனக்கு மீண்டும் உங்களோடு நான் இணைந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அமைந்ததற்கு நன்றி கூறுகிறேன். ஒரு சிறிய திருத்தம், ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் அதுதான் சரியா இருக்கும்னு தோணுது. ஏன்னா ஸ்டெட்ஃபாஸ்ட்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ், பண்பு தொகை மாதிரி வருது. அதனால ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் உறுதி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த கதையை நம்ம பார்ப்போம். வழக்கம் போல நான் என்னுடைய வீடியோவை ஆஃப் பண்ணிக்கிறேன். 1924 ஆர் பிறந்ததிலிருந்தே அவரது வாழ்க்கை நல்ல முறையில் சென்று கொண்டிருந்தது. அவரது பெற்றோருக்கு அவர் ஒரே குழந்தையாதலால் நன்கு பேணி பாதுகாக்கப்பட்டார். அவர் சிறந்த மாணவராக திகழ்ந்ததோடு கணிதத்தில் நல்ல திறமை உள்ளவராக இருந்தார். அவர் மெட்ரிகுலேஷன் தேர்ச்சி பெற்று கல்லூரியில் 1940ஆம் வருடம் சேர்ந்தார். 8 மாதங்களுக்கு பிறகு திடீரென்று ஒரு நாள் தனது படிப்பை கைவிட தீர்மானித்தார். இதை அறிந்த அவரது தந்தை திகைப்படைந்து அவருடைய இந்த மாற்றத்திற்குரிய காரணத்தை கண்டறிய முற்பட்டார். அவரது இந்த முடிவுக்கு காரணம் ஏதாவது காதல் விவகாரமா என்று ஆரை கேட்டபோது ஆர் அதனை மறுத்தார். அப்படியானால் படிப்பு மிகவும் கடினமாக இருப்பதாக அவர் சிரமப்பட்டால் தனி ஆசிரியரும் ஏற்பாடு செய்து கொடுப்பதாக தந்தை கூறினார். இதை கேட்ட ஆர் அவ்வாறான தனிப்பட்ட காரணங்கள் எதுவும் இல்லை என்று மறுக்கவே தந்தை அவரை 2 வாரங்கள் இந்த முடிவு குறித்து நன்கு ஆலோசிக்குமாறு கூறினார். ஆரும் இதற்கு ஒத்துக்கொண்டார். 2 வாரங்களுக்கு பிறகும் அவரது முடிவில் எந்த மாற்றமும் இல்லையாதலால் அவரது தந்தை தனது கடையின் சாவியை ஆரிடம் கொடுத்து, இன்றிலிருந்து நீ கடைக்கு சென்று வரவு செலவு கணக்கை பார்த்துக்கொள் என்றார். எனவே மார்ச் 1941 முதல் அவர்களது குடும்ப வியாபாரத்தை ஆர் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் ஆருக்கு 2 திருமண வரன்கள் வந்தன. ஒன்று கிராமத்தில் வசிக்கும் பெண், மற்றொன்று நகரத்தில் வசிக்கும் பெண். ஆர் கிராம பெண்ணை நிராகரித்ததனால் அவரது தந்தை நகர்ப்புற பெண்ணை நிச்சயம் செய்தார். அவரது தந்தையின் 2 நண்பர்கள் அப்பெண்ணின் ஜாதகத்தை கணித்து அப்பெண் ஆரின் குடும்பத்தில் நுழைந்த ஒரு வருடத்திலேயே ஆரின் பெற்றோர்களில் ஒருவர் மரணமடைவார் என்று அனைவரும் அச்சப்படும் வண்ணம் ஆரோடம் கூறினார்கள். ஆர் தனது தந்தையை இதனால் ஆர் தன்னுடைய தந்தையை இந்த திருமணத்தை நிறுத்தி விடுமாறு கூறியதும் அவரது தந்தையோ இந்திய மரபில் தசரதரை போல் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது உயிரை விடவும் மேலானது என்று கருதுவதால் வாக்கு தவற சம்மதிக்க மறுத்ததால் ஆரின் திருமணம் ஏப்ரல் மாதம் 1942ஆம் வருடம் நடைபெற்றது. ஆரின் தந்தை குழந்தை கிருஷ்ணரின் பக்தர். பலமுறை அவர் புல்லாங்குழல் வாசிக்கும் பாலகிருஷ்ணரை தன்னுடைய கனவில் கண்டுள்ளார். அவர் எல்லோரிடமும் நன்கு பழகக்கூடியவர். ஆனால் அவர் தன் உறவினர்களின் துரோகத்தால் பெரிதும் துன்பமடைந்தார். ஆரின் திருமணத்திற்கு பின் அவர் உடல்நலம் குன்றினார். இளம் வாலிபனான ஆர் தன் தந்தை உடல் நலமின்றி அவதியுறுவதை காண சகியாததால் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் என் தந்தையை குணப்படுத்தி வாழ வையுங்கள், இல்லையெனில் அவரது உயிரை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வேண்டினார். ஒரு நாள் அவரது தந்தை ஆரை தன் படுக்கையின் அருகே அழைத்து, மகனே, நேற்று இரவு கிருஷ்ணன் என்னிடம் என்னை 1 வாரம் கழித்து எடுத்துக்கொள்வதாக கூறினார் என்று தெரிவித்தார். அவர் சொன்னபடியே சரியாக 1 வாரம் சென்று அவரது தந்தை மரணமடைந்தார். ஜோசிய நண்பர்கள் கூறியபடி ஆரின் திருமணம் முடிந்து 10 மாதங்களே ஆகியிருந்தது. ஏற்கனவே நடக்கப் போவதை ஆர் அறிந்திருந்தமையால் மிக அமைதியுடன் அவரது தந்தையின் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அதோடு அந்த சம்பவத்தை பற்றில்லாமல் கவனிக்கவும் அவர் அறிந்திருந்தார். ஆனால் இதை கவனித்தவர்கள் அவர் மிகவும் கடினமான இதயத்துடன் இருப்பதாகவும் ஒரு சொட்டு கண்ணீரும் சிந்தவில்லை என்று குறை கூறி விமர்சித்தனர். ஆனால் இத்தகைய அறியாமையுடன் கூடிய விமர்சனங்களை எதிர்கொள்ளும் அளவு ஆர் மிகவும் பக்குவப்பட்டவராக இருந்தார். இப்போது மிகவும் இளமையான ஆர்
18 வயதே அவருக்கு நிரம்பியிருந்தது. தனது குடும்ப வியாபாரத்தையும் சொத்துக்களையும் நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்றார். அதிர்ஷ்டவசமாக அவர் தந்தை உயிருடன் இருந்த போதிலிருந்தே வியாபாரத்தை கடந்த 13 மாதங்களாக கவனித்து வந்ததனால் அதன் நுணுக்கத்தை அவர் அறிந்திருந்தார். கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு கரம் அவருக்கு உதவியது. ஆனால் அது குறித்த விழிப்புணர்வு எதுவும் அவருக்கு அப்போது இல்லை. பலர் அவருக்கு தவறான வழிகளை காண்பித்தாலும் அதற்கு அடிபணியவில்லை. அவர் ராமாயணம், மகாபாரதம் மற்றும் பாகவதம் ஆகியவற்றை படிக்கத் தொடங்கினார். அவரது மனைவியும் இம்மாதிரி இதிகாச புராணங்களை படிக்குமாறு ஊக்குவித்தார். கீதை அவரது பிரியமான புத்தகமாக இருந்தது. அதற்குரிய விரிவுரைகளை சங்கராச்சாரியார் மற்றும் திலகர் ஆகியோரின் உரை புத்தகங்களை படித்து நன்றாக புரிந்து கொண்டார். ஹிந்தி மொழியில் உள்ள கல்யாண் என்னும் மாத பத்திரிகையின் அனைத்து இதழ்களையும் வாசித்தார். இவ்வாறு அவர் இந்து புராணங்கள் மற்றும் தத்துவங்களை படித்து தனது அறிவை ஆழமாகவும் விசாலமாகவும் விரிவுபடுத்தினார். 1947 ஆண்டு வரை ஸ்ரீ அரவிந்தரின் பெயரை கூட கேட்டதில்லை. ஆனால் 1947 ஆகஸ்ட் 15 அவரது நண்பர் ஒருவர் இன்று ஸ்ரீ அரவிந்தரின் பிறந்த நாள் என்று குறிப்பிட்டார். அந்த நேரத்தில் அவர் நண்பர் என்ன கூறினார் என்பதையோ அல்லது ஸ்ரீ அரவிந்தர் யார் என்றோ கூட அவர் கேட்கவில்லை. அவர் எதையும் கவனிக்கவில்லை என்றாலும் பகவானின் பெயர் அவருள் அவரது உணர்வின்றி நுழைந்து விட்டது. 1948 பிப்ரவரி மாதம் பல வருடங்களாக ஸ்ரீ அரவிந்தரின் நூல்களை வாசித்து வந்த ஒரு நண்பர், இந்த நண்பர் தான் இவர் பகவானுடைய பர்த்டேன்னு சொன்ன நண்பர், தி யோகா அண்ட் இட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் என்ற புத்தகத்தை ஆரிடம் கொடுத்தார். அந்த புத்தகத்தை வாசிக்க தொடங்கிய உடனே இதுதான் எனக்கு தேவை என்று உணர்ந்தார். அந்த புத்தகத்தின் சாராம்சத்தை தனது நண்பருடன் விவாதித்தார். மார்ச் மாதத்தில் இதே நண்பர் பேசிஸ் ஆஃப் யோகா என்ற புத்தகத்தையும் கொடுத்தார். இந்த புத்தகங்களை எல்லாம் படித்து முடித்துவிட்டு மதருக்கு ஒரு கடிதம் எழுதினார். எனக்கு ஸ்ரீ அரவிந்தரை தரிசனம் செய்ய விருப்பம் உள்ளது, தயவு செய்து அனுமதி அளியுங்கள் என்று எழுதினார். 1948 ஜூன் 5 அவருக்கு வந்த பதில், இங்கு இடப்பற்றாக்குறை உள்ளது, மேலும் தரிசன நாளுக்கு நிறைய காலம் உள்ளது. ஆசிரமத்தின் டெல்லி கிளையின் ஆச்சாரிய அபய் தேவ் அவரை தொடர்பு கொள்ளவும் என்று இருந்தது. டெல்லி சென்று அங்கு ஆச்சாரிய அபய் தேவ் இல்லாதனால் ஸ்ரீ வாசிஸ்தா என்பவரை சந்தித்தார். அங்கு அவர் 10-12 புத்தகங்களை வாங்கினார். அவற்றுள் ஒன்றான த கான்வர்சேஷன்ஸ் ஆஃப் த மதர் எனும் அன்னையின் உரையாடல் புத்தகத்தை தீவிரமாக வாசித்தார். மீண்டும் அன்னைக்கு கடிதம் எழுதினார். அதில், நான் டெல்லி சென்றேன், அங்கு ஆச்சாரிய அபய்தேவ் இல்லை, நான் தரிசனத்திற்கு வர எனக்கு அனுமதி அளியுங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த கடிதம் புதுச்சேரியை அடையும் போது ஆச்சாரிய அபய்தேவ் ஆசிரமம் வந்திருந்தார். நொலினிதா அந்த கடிதத்தை அவரிடம் சேர்ப்பித்தார். இந்த கடிதத்தின் செய்தியை அறிந்த ஆச்சாரியா, யார் நீங்கள் ஏன் ஆசிரமம் வர விரும்புகிறீர்கள்? உங்களது ஆர்வம் தீவிரமானதாக இருந்தால் ஆசிரமம் வருவதற்கு உங்களுக்கு கட்டாயம் அனுமதி கிட்டும் என்று க்கு பதில் எழுதியதுடன் ஒரு விண்ணப்ப அட்டையையும் அனுப்பி வைத்தார். அந்த அட்டையை பூர்த்தி செய்து அனுப்பினார். அதன் பின்னர் 1948 நவம்பர் மாத தரிசனத்திற்கு வர அனுமதி கிடைத்தது. பிறந்த நாட்களுக்கு ஒரு ஆன்மீக முக்கியத்துவம் உண்டு என்பது க்கு தெரியாது. அவர் தனது 24வது பிறந்த நாள் அன்று, இன்று எனது பிறந்த நாள், இன்றிலிருந்து புதிய வாழ்க்கையை தொடங்குவேன் என்று எண்ணியவாறே புதுச்சேரியை நோக்கி பயணித்தார். சென்னையை அடைய இன்னும் ஒரு 50 மைல் இருக்கும் போதே அவருடன் பயணித்த ஒரு சக பிரயாணி ஆசிரமம் குறித்து அவதூறாக பேசி அவரை ரமண மகரிஷியிடம் செல்லுமாறு கூறினார். அதற்கு பதிலாக, நான் இவ்வளவு தூரம் வந்துவிட்டபடியால் நேரில் சென்று உண்மையை நானே அறிந்து கொள்கிறேன் என்று கூறினார். எக்மோர் ரயில் நிலையத்திலும் வேறு ஒரு நபர் ஆசிரமம் குறித்து அவதூறாக பேசினார். ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சாது, இவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, அது புனிதமான சிறப்பான தலம், நீ கட்டாயம் செல் என்று கூறினார்.
நவம்பர் 20ஆம் நாள் ஆர் மதரை முதல் தரிசனத்தை மெடிடேஷன் ஹால் என்னும் தியான அறையில் பெற்றார். அன்னை ஆரை நோக்கி புன்னகைக்க ஆர் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்தார். 4 தினங்கள் இவ்வாறு மகிழ்ச்சியாக கழிந்தது. 23ஆம் தேதி ஆசிரமவாசி ஒருவர் ஆரிடம், தரிசனத்திற்கு நீங்கள் உங்களை தயார் செய்து கொண்டீர்களா என்று கேட்டார். இதனால் திகைப்படைந்த ஆர், நான் எவ்வாறு என்னை தயார் செய்து கொள்வது என்று கேட்க, அதற்கு அந்த சாதகர், உனக்குள்ளிருந்து உன்னை தயார் செய்து கொள்வது மிகவும் அவசியம். அவர்கள் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று விளக்கினார். இதனால் பாதிப்படையாத ஆர், நான் அவர்களை தரிசிப்பேன். அவர்கள் எனக்கு ஏதேனும் கொடுக்க நினைத்தால் கொடுக்கட்டும். என்னை தயார் செய்து கொள்ள எனக்கு ஒன்றுமில்லை என்று பதில் கூறினார். 24ஆம் தேதி ஆர் மெடிடேஷன் அறையை அடைந்ததும் ஏதோ ஒரு விசேஷ சக்தி அவரை மாடிக்கு தூக்கிச் செல்வதை போல் உணர்ந்தார். தரிசன அறைக்கு வெளியே உள்ள வராந்தாவில் உள்ள தரிசன வரிசையில் சேர்ந்து நின்று கொண்டார். அன்னை பகவானை நன்றாக தரிசிக்க வேண்டும் என்ற ஆவலினால் வரிசையிலிருந்து வெளிவந்து அவர்களை பார்த்து கொண்டே நகர்ந்து கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம் என்ற திருப்தியும் ஒரு உள்முக அனுபவமும் ஏற்பட்டு ஒரு உறுதியான நம்பிக்கை உண்டாயிற்று. கண்டிப்பாக நான் வருடம் 2 முறை இங்கு தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணமும் ஏற்பட்டது. அந்த தரிசனத்தில் அவரது கண்கள் ஸ்ரீ அரவிந்தர் மீது மட்டுமே இருந்தது. ஸ்ரீ அரவிந்தர் பிரபு தன் மென்மையான கையில் ஒரு கைக்குட்டையை வைத்தவாறு அவரது சிறிய பாதங்கள் வெளிப்பட இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் மிக அழகாக அமர்ந்திருந்தார். அப்போது ஆரின் உள் ஜீவனில் "He is the ஹிரண்ய கர்ப்பா" என்ற வார்த்தை மின்னலை போன்று தோன்றியது. ஸ்ரீ அரவிந்தரின் முகம் பொன்னிறம், பச்சை மற்றும் நீலம் ஆகிய வண்ணங்களுடன் ஒரு சிட்டிகை சிவப்பு நிறத்தை கலந்தால் என்ன நிறம் வருமோ அந்த நிறத்தில் பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் முகம் இருந்தது என்று ஆர் குறிப்பிடுகிறார். அவர் பக்தர்கள் வரிசையில் நின்றபடி நகர்ந்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்திற்கு பின் பகவான் ஆரை நோக்கி கண்ணசைத்தது போல் அவருக்கு தோன்றியது. அவர் முன்னேறினார். அதன் பிறகு அவர் கடற்கரைக்கு சென்று தான் கண்ட காட்சியை அசை போட்ட வண்ணம் அமைதியாக அமர்ந்திருந்தார். பின்னர் இந்த மகிழ்ச்சியான நிலையிலேயே அவர் தனது ஊருக்கு திரும்பி சென்றார். அவர் 1949 ஏப்ரல் 24 தரிசனத்திற்கு மீண்டும் வந்தார். இந்த தரிசனத்தில் அவரது கண்கள் அன்னையின் மீதே லயித்திருந்தது. வசீகரிக்கப்பட்ட ஆர் அன்னையே பார்த்து கொண்டிருந்தார். நீண்ட நாட்கள் வெளியூர் சென்றிருந்த தந்தை இல்லாத நேரத்தில் பிறந்த தன் குழந்தையை ஒரு தாய் எப்படி காட்டுவாளோ அதுபோன்று மதர் தன்னை ஸ்ரீ அரவிந்தரிடம் காட்டுவது போல் ஆருக்கு தோன்றியது. அவருக்கு மதர்தான் தன் தாய் என்பது போல் உணர்ந்தார். அதே வருடம் நவம்பர் தரிசனத்திற்கு 1 மாதம் வரை மகிழ்ச்சியாக தங்கினார். ஒரு முறை அவர் பாண்டிச்சேரி செல்ல திட்டமிட்டிருந்த போது அவரது தாயாருக்கு தொண்டையில் ஒரு தொற்று ஏற்பட்டு உடல்நலக் குறைவால் அவரை செல்ல வேண்டாம் என்று தடுத்தார். ஆனால் ஆர், நான் பாண்டி புறப்படுவதற்கு முன்பே நீங்கள் நடமாகி விடுவீர்கள் என்று பதில் சொன்னதோடு, நீங்கள் கடவுளை உங்கள் உதவிக்கு அழையுங்கள் என்றும் கூறினார். அவருடைய தாயாரும் அதே போல செய்திருக்கிறார் போல இருக்கிறது. அடுத்த நாள் காலை அவரது தாயார் பரிபூர்ணமாக குணமடைந்ததோடு ஆரிடம், நேற்று இரவு ஸ்ரீ கிருஷ்ணர் தன் புல்லாங்குழலுடன் எனது வயிற்றை தடவி கொடுத்தார். உடனடியாக எனது தொண்டை நோய் குணமாகிவிட்டது என்றும் கூறினார். இதனால் ஆரும் நிம்மதி அடைந்தார். 1950 பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் தரிசனங்களுக்கு ஆர் வந்தார். 1950 நவம்பர் அவர் தனது தாய், மனைவி மற்றும் மகளையும் அழைத்து வந்தார். அவர்கள் வேண்டியபடி தரிசனத்திற்கு அனுமதி கிடைத்தது. ஆரின் தாய் மதர் முன்னால் பக்தி பூர்வமாக நின்று, இவன் உங்களது மகன், நீங்கள்தான் இவனை பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். அன்னையின் அருகில் இருந்த சம்பக்லால் இதனை மொழிபெயர்த்து அன்னையிடம் கூற, மதரும் சம்மதிக்கும் பாவனையில் தலையசைத்தார்.
ஆரின் தாய் இதை முழுமையான பொருளில், அதாவது உண்மையாகவே சொன்னாரோ என்னவோ, இல்ல சம்பிரதாயத்துக்காக சொன்னாரோ என்னவோ, ஆனால் தெய்வீக அன்னை அதன் உண்மையான பொருளில் அவர்களை ஏற்றுக்கொண்டார். பின் நாட்களில் அன்னை தான் கூறியதை உண்மையான அர்த்தத்தில் ஏற்றுக்கொண்டதை குறித்து ஆரின் தாய் புலம்பலானார். அவரது பாசாங்கிற்கு அவரே பலியானார். அதாவது இப்படி பார்த்துக்கங்கன்னு சொன்னதுனாலயோ என்னவோ தெரியல, 6 ஆசிரமத்திலே தங்க ஆரம்பிச்சிட்டாரேன்ற மாதிரி அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தது. சில நாட்களுக்கு பின் அவரது தாயார் வேறு சிலருடன் ஊர் திரும்பினார். ஆர் மற்றும் அவரது மனைவி மகளுடன் 5ஆம் தேதி கிளம்ப இருந்தார். அன்று காலை ஸ்ரீ அரவிந்தர் மகா சமாதி அடைந்தார் என்ற செய்தி கிடைத்தது. அவரால் நம்ப முடியவில்லை. ஆனாலும் அவர் ஆசிரமம் விரைந்தார். அங்குள்ள நீண்ட வரிசையில் இணைந்து கொண்டார். 5ஆம் தேதி மாலை அவர் ஸ்ரீ அரவிந்தரின் அறையில் இருந்தபோது அவர் மிகுந்த அழுத்தத்தை உணர்ந்து அந்த அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் விரைவாக அந்த அறையை விட்டு அகன்றார். ஆனால் தொடர்ந்து சில நாட்கள் அவரால் எவ்வளவு முடியுமோ அத்தனை முறை பகவானின் அறைக்கு சென்றார். அவரும் அவரது குடும்பத்தாரும் பிரபுவின் தரிசனத்தை பல முறை பெற்றனர். டிசம்பர் 23ஆம் தேதி வரை அவர்கள் பாண்டிச்சேரியிலே இருந்து பின்னர் ஊருக்கு திரும்பினர். ஜோதிடர்கள் மற்றும் அவர்கள் கூறும் ஆருடம் போன்றவற்றை இந்தியாவில் மிகவும் நம்புவார்கள் இல்லையா? ஆரின் வாழ்க்கையிலும் ஜோதிட ஆருடம் அவரது தந்தையின் இறப்பில் நிரூபணமானது நம்ம எல்லாரும் அறிந்ததே. இந்த சூழ்நிலையில் அவரது 27வது வருடம் அவருக்கு மிகவும் ஆபத்தானது என்று ஜோதிடர்கள் கணித்து கூறியிருந்தனர். ஆரின் நண்பர்கள் அவர் பாண்டிச்சேரியை சென்று 1951 ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதங்கள் அங்கேயே தங்கி இருக்க வேண்டும் என்று கூறினர். இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்கணும்னா இதுதான் வழின்ற மாதிரி ஆருடைய ஃப்ரெண்ட்ஸு அந்த வருஷத்துல ஏப்ரல், மே, ஜூன் போன்ற மாதங்கள்ல அங்கேயே இருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. அதே போல் தனது 27வது வருடம் ஆர் பாண்டிச்சேரி வந்து கோல்கொண்டில் தங்கினார். மே 13ஆம் நாள் அவர் மதரை தன் கனவில் கண்டார். கனவில் அன்னை அவரை ஆசிர்வதித்தார். மே 14ஆம் நாள் அவரது கனவில் அவர் பாம்புகள் சூழ அமர்ந்திருந்தது போலவும் ஸ்ரீ அரவிந்தர் அவரை தனது விரலால் பாம்புகளிடமிருந்து இழுப்பது போலவும் கண்டார். மற்றொரு கனவு. 15ஆம் தேதி 3வது கனவு அன்று தனது கனவில் மதர் கால் சட்டையும் மேல் சட்டையும், அதாவது ஷார்ட்ஸ் அண்ட் டிஷர்ட் போட்டு அணிந்திருப்பது போல கண்டார். மே 25ஆம் தேதி அவருக்கு அன்னையுடன் நேர்காணல் நிகழ்ந்தது. ஆர் தனது 3 கனவுகள் குறித்து அன்னையிடம் கூறி, நான் கண்டது உங்களைத்தானா என்று வினவினார். நமக்கு சில சமயங்கள் சில சந்தேகங்கள் ஆரம்ப நிலையில வந்துடும் இல்லையா? அது போல அவருக்கு நம்ப முடியல. அதனால அவர் கேட்கிறாரு, ஆம், நீ நாங்க தான் அங்க இருந்தோம். அதாவது மதர் என்ன பதில் சொல்றாங்கன்னா, ஆம், நாங்கள் அங்கு இருந்தோம் என்று பதில் கூறினார். ஆர் அன்னையிடம் ஜோதிடர்கள் அந்த வருடம் தனக்கு நல்லதல்ல என்று கூறியிருப்பதாக சொன்னவுடன் மதர், இந்த கதைகள் எல்லாம் உண்மையாகவும் இருக்கலாம் அல்லது அப்படி இல்லாமலும் போகலாம். ஜோதிடம் என்பது ஒரு விஞ்ஞானம். அது ஒரு நிலை வரைதான் பயன்படும். நீ அந்த நிலையை தாண்டினாலோ அல்லது ஆன்மீக சக்தி வாய்ந்த நபரை தொடர்பு கொண்டாலோ அதில் செயல்படாமல் போகலாம். விதிக்கப்பட்ட எதுவும் ஆன்மீக சக்தியால் முழுவதுமாக மாறும். நீ எனது குழந்தை, ஆகவே ஜோதிடம் உனக்கு பலிக்காது என்று கூறினார். ஆர் மேலும் மதரிடம் சில கேள்விகள் கேட்கிறாரு. மதர், சைக்கிக் ஓப்பனிங், சைத்திய திறவு என்றால் என்ன என்று கேட்டார். அதற்கு மதர், அது சைத்திய திறவு அல்ல, அது சைத்தியத்திற்குள் செல்லும் திறப்பு. சைத்தியம் எப்போதும் இறைவனுக்கு திறந்திருந்து அதனுடன் தொடர்பு கொண்டுள்ளது. இதை சொல்லும் போது அன்னை எப்படி சொல்றாங்கன்னா, தனது இதயத்தை தனது கட்டை விரலால் அழுத்தினார். ஆர் அப்போ அந்த கணமே ஆர் தன் மீதும் அதன் விளைவை உணர்ந்தார். அன்னையுடனான அவரது நேர்காணல் ஒன்றில் ஆர் அன்னையிடம், மதர், நான் பாகவதம் படிக்கும்போது நான் கிருஷ்ணனின் நண்பர்களில் ஒருவர் போலவும் அவரது விளையாட்டான லீலையில் நான் பங்கெடுப்பது போலவும் தோன்றுகிறது என்று கூறினார்.
அதற்கு மதர் வந்து என்ன பதில் சொல்றாங்கன்னா, நீ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நீ கிருஷ்ணரோட விளையாடினாயோ இல்லையோ, அது ஒரு விஷயம் அல்ல. இப்போது நீ தெய்வத்தின் முன் அமர்ந்திருக்கிறாய். நவ் யூ ஆர் சிட்டிங் பிஃபோர் த டிவைன் என்று கூறினார். மதர் வந்து தனது தெய்வாம்சத்தை வெளியில் கூறிய அரிதான சந்தர்ப்பங்களில் இது ஒன்று. எந்த ரேர் அக்கேஷன் மதர் வந்து தன்னை டிவைன்றத எக்ஸ்போஸ் பண்ண ரேர் அக்கேஷன் இது. 1951 அவரது கிராமத்தில் ஒரு சித்து விளையாட்டு, அதாவது அக்கல்டிசம் சொல்லுவாங்க இல்லையா, எனப்படும் அக்கல்ட் நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. ஒரு இளம் பெண்ணின் மீது ஸ்ரீ கிருஷ்ணர் இறங்கியுள்ளதாகவும் அவள் தொட்டவுடன் தண்ணீர் வெண்ணையாக மாறும் அதிசயம் நிகழ்வதாகவும் கேள்விப்பட்டு இந்த அதிசயத்தை காண பல ஊர்களிலிருந்தும் மக்கள் திரண்ட வண்ணம் இருந்தனர். ஆரின் நண்பர் அவருக்கு விருப்பமில்லாவிட்டாலும் அவரை கட்டாயப்படுத்தி இந்த நிகழ்வை காண அழைத்துச் சென்றார். அப்பெண்ணின் தந்தைக்கு ஆரை நன்கு தெரியுமாதலால் மரியாதையுடன் வரவேற்றார். அவர் ஆரையும் அவரது நண்பரையும் அமரச் செய்து அவரது மகளை அழைத்து அந்த அதிசயத்தை நிகழ்த்தி காட்டச் சொன்னார். அப்பெண்ணும் தன்னால் இயன்ற வரை முயற்சி செய்தாள். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. அப்போது ஆருக்கு ஓர் அகக்காட்சி, ஒரு விஷன் தெரிந்தது. அதாவது ஒரு தபஸ்வி மலை உச்சியின் மீது அமர்ந்திருக்கிறார். அவர் இறக்கும் முன் அவரால் அவரது அனைத்து பிராண ஆசைகளையும், அதாவது அவருடைய எல்லா வைட்டல் டிசையர்ஸும் அழிக்க முடியவில்லை. அவற்றில் சில ஆசைகள் இன்னும் உயிர்ப்போடு இருந்தமையால் நிறைவேறாத தன் ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ள அவரது பிராணன் அந்த பெண்ணை பிடித்து கொண்டு அவளை பயன்படுத்தி கொள்ள தொடங்கியது என்ற உண்மை அவருக்கு புலனாகியது. மதர் அவருக்கு அந்த நிகழ்வின் உண்மையை புரிய வைத்தார். அந்த பினாமினன் பிஹைண்ட் த அக்கல்ட், அந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை அன்னையே அவருக்கு புரிய வைத்தார் ஆருக்கு. அடுத்த நாள் காலையும் ஆரின் நண்பர் அவரை அந்த இடத்திற்கு வருமாறு கட்டாயப்படுத்தினார். மீண்டும் அந்த பெண் முயற்சி செய்து தோற்று போனாள். கூடியிருந்த மக்கள் கூட்டம் அவங்க இதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை பார்க்கணும்னு. என்னடா இது இப்படி நடக்கலேன்னு சொல்லி அந்த ஒரு விரக்தியில அவங்க சத்தம் போடுறாங்க, யார் இந்த பாவி, இந்த பாவியாலதான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்க வர மறுக்கிறார் என்று கூச்சல் போடுறாங்க. நான் நேற்றே உனக்கு அப்ப மதர் பேசுறாப்புல ஆருக்கு தோணுது, நான் நேற்றே உனக்கு அனைத்தையும் தெரிவித்து விட்டேன், அதன் பிறகும் நீ ஏன் மீண்டும் இங்கு வந்தாய்? நான் இங்கு இருக்கும் வரை அந்த சக்தி அப்பெண்ணிடம் நுழையாது. நீ உன் நண்பனை அழைத்து கொண்டு இந்த இடத்தை விட்டு சென்று விடு, இல்லை என்றால் அந்த சக்தி அவனை துன்புறுத்தும் என்று மதர் கூறுவதை ஆர் உணர்ந்து தன் நண்பனுடன் அவ்விடத்தை விட்டு சென்றார். அப்படியும் அவரது நண்பரை அந்த சக்தினா அந்த பெண் மேல் இருந்த சக்தி 7 நாட்கள் வரை அவரை துன்புறுத்தியது. ஆர் அனைத்தையும் விவரமாக ஒரு கடிதத்தில் எழுதி ஜுவன்பாய் அவர்களுக்கு அனுப்பினார். ஜுவன்பாயும் அவர்களும் இந்த கடிதத்தை மதரிடம் காண்பித்து பின்னர் பின்வருமாறு பதில் எழுதினார். மதரின் ஆசிகள் உன்னுடன் இருக்கிறது. ஆம், நீ அன்னையின் சக்தியை பெற்றிருந்தாய். உன் கடிதத்தின் முதல் வரியை கேட்டதுமே மதர் இந்த கதையை முழுவதுமாக கூறிவிட்டார். அது பிராண சக்தியின் விளையாட்டு. அன்னை எங்கிருந்தாலும் அந்த சக்தி அங்கிருக்க முடியாது, தன் வலிமையை இழக்கும். ஆனால் நீ அந்த பெண்ணிடம் செல்வதை அன்னை விரும்பவில்லை. உனக்கும் இப்போது இந்த கதை முழுமையும் தெரிந்துள்ளதால் நீ இதை தவிர்த்து விடு. அதே நேரம் அந்த பெண்ணுக்கு எதிராக எந்த ஒரு செய்தியையும் பரப்ப வேண்டாம். உனது நண்பனுக்கும் எனது ஆசிகள் என்று 14/9/1951 என்று தேதியிட்ட அந்த கடிதத்துல பதில் இவ்வாறு இருந்தது. 1952ஆம் வருடம் மதர் தனது 2வது நேர்காணலுக்கு சம்மதித்திருந்தார். ஆர் எக்ஸிமா எனும் சரும நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அது குடும்ப நோய், அதாவது ஃபெமிலியல் என்று சொல்வார்கள். அவரது தந்தையும் இந்த நோயினால் அவதியுற்றார். அவர் ஆர் அன்னையிடம் சென்ற போது அவரது கைகளில் அந்த நோயின் தாக்கம் தெரிந்தது. அவர் தனது கரங்களை அன்னையிடம் காண்பித்தார். இதை கவனித்த அன்னை
இது நாள்பட்ட நோய். மருத்துவர்களால் இதை குணப்படுத்த இயலாது. மாறாக அவர்கள் இந்நோயை அதிகரிக்க செய்து விடுவார்கள் என்றார். இதை கேட்ட ஆர், இது குறித்து என் மனநிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று வினவினார். மதர் என்ன பதில் சொல்றாங்கன்னா, அது வந்தாலும் போனாலும் நீ எந்த ஒரு அக்கறையும் காட்டாமல், பொருட்படுத்தாமல் அலட்சியமாக இருக்க வேண்டும் என்று பதிலளித்தார். அன்றைய தினமே அந்த நோயின் கடைசி தடயங்கள் மறைந்தன. 11 வருடங்கள் கழித்து ஆர் மத்திய கிழக்கு நாட்டில் மிடில் ஈஸ்ட் வியாபாரம் காரணமாக இருந்த போது அந்த நோய் மீண்டும் அவருக்கு தோன்றியது. ஆர் அன்னையிடம், மதர், இந்த அந்நிய நாட்டில் நான் துன்பமுறாமல் இருக்க எனக்கு உதவுங்கள் என்று பிரார்த்தனை செய்யவே, எப்படி போச்சுன்னே தெரியல, மாயமா மர்மமான முறையில அவரது சரும நோய் மறைந்து அவர் இந்தியா திரும்பி மும்பையில் காலடி வைத்தது மீண்டும் தோன்றியது. 2-3 வாரங்களில் அவர் பாண்டிச்சேரி அடைந்து அந்த சரும நோய் மீண்டும் வந்தது குறித்து மதருக்கு தகவல் அனுப்பினார். அதற்கு அன்னை, ஒருவேளை நம்பிக்கை குறைந்து வருகிறது போலும் என்றார். இந்த வார்த்தைகள் ஆரை கன்னத்தில் அறைவது போல் இருந்தது. அவர் தனது நம்பிக்கையை மீண்டும் தூண்டி கிளர்ந்தெழச் செய்த பின் அந்த நோய் மறைந்தது, மீண்டும் வரவே இல்லை. 1952 ஆர் அன்னையிடம் தான் அங்கேயே தங்கி தனது குழந்தைகளை ஆசிரம பள்ளியில் படிக்க வைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அன்னையும் வா பார்க்கலாம் என்று சொன்னார். இதற்கிடையில் அவரது மூத்த மகள் தன் தாய் வழி பாட்டியின் வீட்டிற்கு சென்றாள். அங்கு அவளுக்கு டைபாய்டு காய்ச்சல் வந்துவிட்டது. அவளது வயிற்று பகுதி வீக்கமடைந்து அவளது உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டது. ஆருக்கு போன் மூலம் இந்த தகவல் கிடைத்து அவளை காண விரைந்தார். அவளது படுக்கை அருகில் நின்றபடி அன்னையிடம் தன் மகளை காப்பாற்றும்படி உருக்கமாக பிரார்த்தனை செய்தார். அடுத்த நாள் காலை ஒரு வயதான பெண்மணி வீட்டு வைத்தியம் ஒன்றை கூறி அதை முயற்சி செய்ததில் அந்த குழந்தை குணமடைந்தார். பின்னர் அவர் அன்னைக்கு பாண்டிச்சேரி வர அனுமதி கேட்டு கடிதம் எழுதினார். அதற்கு அன்னை அவரது மகள் மிகவும் பலவீனமாக இருப்பதால் ஆரை மட்டும் வர அனுமதி அளித்தார். இப்போது அடுத்த கேள்வி வருது. பின்னர் 1953 ஏப்ரல் 13ஆம் நாள் பைசாக்கி என்னும் பண்டிகை நாளில் அவர் தன் குடும்பத்துடன் பாண்டி வந்தார், ஆசிரமம் வந்தடைந்தார். ஜூன் 30ஆம் தேதி அவரது மகளின் பிறந்த நாள் அன்று மகளை அன்னை தரிசனத்திற்கு அழைத்து சென்றார். அப்போது அன்னை அந்த சிறுமியை குரூப் என்னும் குழுவில் சேர்த்து ஸ்ரீ அரபிந்தோ இன்டர்நேஷனல் சென்டர் ஆஃப் எஜுகேஷன் என்ற ஆசிரம பள்ளியில் அனுமதித்தார். அட்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஆகஸ்ட் தரிசனத்திற்கு பிறகு ஆர் தன் தொழிலை கவனிக்க ஊர் திரும்பி பின் நவம்பர் மாதத்துல மீண்டும் பாண்டி திரும்பினார். இந்த முறை அவருக்கு என்னன்னாக்கா, தாமும் பாண்டியிலேயே நிரந்தரமா தங்கணும் அப்படின்ற ஆசை அவருக்கு வந்தது. ஆனால் அப்போது அந்த அந்த தன்னுடைய ஆசையை மதரிடமோ இல்ல மற்ற எவரிடமோ தன்னுடைய மன கிடக்கையை, உள்ள கிடக்கையை தெரியப்படுத்தல. அவரு தன் குழந்தைகளின் உணர்வுகளையோ ஆர்வங்களையோ அன்னைக்கு தெரிவிக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை அல்லவா? எனவே மதர் காட்டேஜ் இண்டஸ்ட்ரியில மதர் அதான் அந்த டிவைன் பிளான் சொல்லுவாங்களே, அது போல காட்டேஜ் இண்டஸ்ட்ரியின் கட்டுமான வேலையில உதவியாளரின் தேவை இருந்த ஆலன் என்ற சாதகரிடம் ஆர் இனி உன்னுடன் வேலை செய்யட்டும் என்றார். ஆனால் ஆலன் அன்னையே, ஆர் ஒரு விருந்தாளி அல்லவா என்று சந்தேகப்பட்டார். அதற்கு அன்னை, அநேகமாக அவர் இந்த முறை திரும்ப போக மாட்டார் என்று பதிலளித்தார். அன்னைக்கு தெரியாதுதான். இது குறித்து ஆலன் ஆரிடம் பேசிய போது ஆர் உடனடியாக என்ன சொன்னார்னா, மதரே இந்த முடிவை எடுத்துள்ளார், இருப்பினும் நான் முறையாக அவரை கேட்கிறேன் என்றார். பின்னர் அவர் அன்னையின் நேர்காணலுக்கு அனுமதி வேண்டியபடி ஜனவரி 19ஆம் நாள் அன்னையை சந்தித்தார். அவர் அன்னையிடம் தனது ஆர்வத்தை வெளியிட மதரும் ஆம், இனி நீ இங்கேயே தங்கலாம் என்று பதில் கூறினார். இப்போதான் அந்த அடுத்த கேள்வி வருது. இப்போ எதன் அடிப்படையில் தங்குவது என்ற கேள்வி எழுந்தது. அன்னை 2 வழிமுறைகளை கூறினார். அன்னையே சொன்னதாக இது இருக்கு. ஒண்ணு பணம் கட்டி இங்க தங்கலாம், மற்றொன்று எல்லாவற்றையும் என்னிடம் கொடுத்து விட்டு எல்லா பொறுப்புகளையும்
உனது எல்லா பொறுப்புகளையும் நான் எடுத்துக்கொள்ளலாம். முழுமையான சைத்திய ஆர்வம் கொண்ட ஆர் வந்து என்ன சொல்றாருன்னா, அன்னையே நான் இரண்டாவதையே தேர்ந்தெடுக்கிறேன் என்றார். அப்படின்னா எல்லாத்தையும் கொடுத்துடுறது. அப்படியானால் சரி, இந்த கணத்திலிருந்து உன்னிடம் என்ன இருக்கிறதோ அவை அனைத்தும் இனி என்னை சேர்ந்தது என்றார் அன்னை. பின்னர் இந்த ஒரு அம்மா வந்து எப்படி மகன் கிட்ட அவனுடைய எல்லா விஷயங்களையும் அக்கறை கொண்டு ஒரு கவலை கொண்டு விசாரிப்போமோ அந்த மாதிரி விசாரிக்கிறாங்க இந்த இடத்துல. பின்னர் உன் வியாபாரம் என்ன ஆவது? நீ இல்லாத போது யார் அதை கவனித்துக் கொள்வார்கள் என்று கேட்டார். ஆர் வந்து அன்னை கிட்ட என் வியாபாரத்தை கவனித்துக் கொள்வதற்கு பங்குதாரர் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு பதில் சொல்றாரு. அன்னை வந்து மேலும் கேக்குறாங்க, அவர் என்ன மாதிரி மனிதர்? பங்குதாரர் இருக்கார் சரி, ஒரு வியாபாரத்துல பார்ட்னர்ஷிப்ல ஒரு ஹானஸ்டி வேணும் இல்லையா, அது இருக்கான்றதுக்காக மதர் அதை செக் பண்றாங்க. சோ அவர் என்ன மாதிரி மனிதர் என்று கேட்டார். அதுக்கு ஆர் சொல்றாரு, எனக்கு தெரிந்தவரை அவர் ரொம்ப நாணயமானவர் தான். ஆனா அன்னையே, உங்களுக்குத்தான் அது அவரை பற்றின முழு உண்மை தெரியும் அப்படின்னு பதில் சொல்றாரு. பிறகு அன்னை என்ன கேக்குறாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நீ வியாபாரத்தை தொடர்ந்து செய், உனக்கு அது ஒரு தொடர் வருவாயை கொடுக்கும். மேலும் அது மேலும் மேலும் அதிகரிக்கும். அந்த வருவாயும் மேல மேல அதிகரிக்கும் தான். அதனால உனக்கு குழந்தைகள்லாம் இருக்கிறதுனால பின்னாட்களில் உனக்கு பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரத்தை கண்டினியூ பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க மதர். அன்னை ஆரை அவரோட வியாபாரத்தின் ஒவ்வொரு அடியிலும் வழி நடத்தினார். தொடக்கத்தில் ஆர் அவரது வருடாந்திர கணக்கை அன்னையிடம் சமர்ப்பிப்பார். ஒரு முறை அவரது வேலையாள், இப்பதான் ஆள் இல்லைன்னா பார்க்காத பயிர் பாழாகும்ன்ற மாதிரி ஒரு முறை அவரது வேலையாள் வந்து ஒரு சூதாட்டத்தை தொடங்குறார், அவருடைய கேம்பிளிங் கேம். ஆரின் பங்குதாரர் இதை புரிஞ்சுக்கிட்ட ஆரோட பங்குதாரர் பார்ட்னர் அப்ப அந்த பணியாள வேலையை விட்டு நீக்க விரும்புகிறார். அவர் வந்து ஃப்ராட்லண்டா இருக்காருன்றதுனால, நேர்மையா இல்லைன்றதுனால அந்த பணியாளை நீக்க விரும்புகிறார். ஆனால் ஆர் வந்து இந்த விஷயத்துல மதரோட அறிவுரையை கேட்டுதான் நம்ம ஏதோ ஒண்ணு செய்யணும்னு சொல்லி அன்னைக்கு இந்த பணியாளின் புகைப்படத்துடன் விவரங்களை அனுப்பி கேட்டார், என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. அப்ப அன்னை அதற்கு பதிலாக தனது ஆசிகளை அனுப்பி அந்த பணியாள் மீண்டும் அந்த தவறினை செய்யாமல் இருக்குமாறு எச்சரித்து அந்த அவர் பணியை தொடரட்டும் அப்படின்னு மெசேஜ் கொடுக்குறாங்க. சோ ஆரின் வியாபாரத்துல பெரும் பகுதி வட வங்காளத்திலும் அஸ்ஸாமிலும் இருந்தது. 1962 அக்டோபர் 20ஆம் நாள் இந்தியா சீனா போர் தொடங்குது. அதனால ரொம்ப கவலைப்படுறாங்க. ஆர் வந்து ரொம்ப கவலைப்படுறாரு. அவர் அங்க வந்து நவம்பர் 21ஆம் தேதி போக வேண்டி இருந்தது. அது மிகவும் அபாயகரமானதுன்றதுனால ஆர் வந்து எக்ஸ் மூலம் அன்னையின் அனுமதியை பெற முயற்சிக்கிறார். மதர் என்ன பண்றாங்க, அவர் எந்த தேதியில போக இருக்கிறார்னு கேட்க எக்ஸ் வந்து 6/21ஆம் தேதி போறாரு அப்படின்னு பதில் சொல்றாரு. உடனே மதர் என்ன சொல்றாங்கன்னா, அப்படியானால் அவர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி வழங்குறாரு. எதனாலன்னா நவம்பர் 20ஆம் தேதி போர் நிறுத்தம் சீஸ்பயர் பிரகடனப்படுத்தப்பட்டது. போர் நிறுத்தம், அதனால மதர் வந்து அவரை போறதுக்கு அனுமதிக்கிறாங்க. போரினால் ஆர் மற்றும் அவரது பங்குதாரர் இருவரும் தங்களது வியாபாரம் பெரிதும் பாதிக்கப்படும் என்று அஞ்சினார்கள். மிகவும் கலவரம் அடைந்த அந்த பங்குதாரர் இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஆரும் தன் கூட வந்தால் தனக்கு ஒரு தைரியமா இருக்கும்ன்றதுனால தன்னோட வர வேண்டும்னு ஆர் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு. எனவே அவர்கள் வந்து 1963 அன்னையின் அனுமதியுடன் முதலில் வந்து டார்ஜிலிங் அப்புறம் சிக்கிம் போன்ற இடங்களுக்கு போறாங்க. ஏன்னா அங்கதான் அவங்களுடைய பிசினஸ் இருக்கு. அன்னையின் அருளால் அவர்களுக்கு வழக்கத்துக்கு மாறாக 2 மடங்கு வியாபார கோரிக்கை, அதாவது ஆர்டர்ஸ், 2 மடங்கு ஆர்டர்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அவர்களுக்கு கிடைத்துள்ள ஆர்டர்களை நிறைவேற்ற முடியுமான்ற அச்சத்தினால மேற்கொண்டு போக வேண்டிய அஸ்ஸாம் அந்த ஊருக்கு போகாமலேயே அவங்க ஊர் திரும்பிடுறாங்க. இதை கேட்ட அன்னை என்ன சொல்றாங்கன்னா, இது நமக்கும் தான், நான் கொடுக்கும் போது அவர்கள் பெற்றுக்கொள்ள தயங்குகின்றனர். when I give they hesitate to accept it அப்படின்னு சொல்றாங்க மதர்.
ஸோ நம்ம மதர் என்ன கொடுத்தாலும் அதுக்கு நம்ம திறவா இருக்கணும். நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணுன்றத நம்ம இந்த ஒரு இதை நமக்கு மெசேஜிங் நமக்கு கிடைக்குது. 1956 ஜூன் 5 காட்டேஜ் ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆறு. இது ரொம்ப சுவையான ஒரு சம்பவம். அன்னையிடம் சென்று தனக்குள்ள சில பிரச்சனை, வேலை விஷயமா சில பிரச்சனைகள் இருக்கு, அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாரு. அன்னை அதற்கு விடையாக பரிமாறும் முன் எல்லாவற்றையும் ருசி பார்க்க வேண்டும் என்றார். ஆரும் அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தார். ஆனால் விரைவிலேயே அவர் தான் மிகவும் பேராசையினால் ஆட்கொள்ளப்படுவதை உணர்ந்து ஒரு கிரீடினஸ் வருது அவருக்கு. கிரீடினஸ் எதுக்கு? ஈட்டிங்ல. சோ உணர்ந்து உணவை ருசி பார்ப்பதை நிறுத்திவிட்டார். அதை அவர் அன்னையிடம் தெரிவித்த போது, அதனால்தான் அங்கு தயாராகும் உணவு குறித்து நிறைய புகார்கள் எனக்கு வருகின்றன. யாரும் உணவின் தரத்தை பரிசோதிக்கவில்லையானால் சமையல்காரர் அலட்சியமாகி விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கிட்ட உனக்கு என்ன பிரச்சனை என்று வினவிய போது ஆர் வந்து தான் மிகுந்த பேராசைக்கு உள்ளாவதாக கூறினார். ருசி பார்க்கும் போது அதிகமா சாப்பிடணுன்ற எண்ணம் வருது அப்படின்ற விஷயத்த தெளிவுபடுத்துறார் ஆறு. அப்ப மதர் வந்து அதற்கு உடனே என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இந்தியர்கள் ஆதலால் நம்ம இந்தியன்ஸ்ட இருக்கிற ஒரு ஒரு குணத்தை, சிறப்பு குணத்தை மதர் வந்து இங்க சிக்னிஃபை பண்றாங்க. நீங்கள் இந்தியர்கள் ஆதலால் உங்கள் ரத்தத்தில் துறவு உள்ளது. ஏதாவது முடிச்சு ஒரு ஒரு நாட்டு ஒண்ணு ஏற்பட்டா அதை அவிழ்ப்பதை விட நீங்க அதை துண்டிப்பதையே விரும்புவீர்கள். யூ வில் கட் த நாட். யூ வில் நாட் அதை வந்து அவிழ்க்க ட்ரை பண்ண மாட்டீங்க. யூ வில் கட் இட் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு மதர் சொல்றாங்க. ஆர் அப்படியானால் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அன்னை வந்து ருசிப்பது நின்று பேராசை தொடங்குவதற்கு இடையில ஒரு மெல்லிய கோடு இருக்கு. ஒரு தெர் இஸ் அ லைன். அதை பத்தி விளக்கி கூறி அப்படின்னு சொல்றாங்க மதர். இதை கேட்ட ஆர் வந்து இது மாதிரி ஒண்ணு இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே இது தனக்கு தெரியாது என்று கூற, மேலும் அன்னை வந்து அப்படியானால் நீ ஏன் என்னை அழைத்து உனக்கு விளக்கமாறு கேட்கவில்லை என்று கேட்டார். அதாவது என்ன பிரச்சனைனாலும் நீ என்ன கேளு, நான் உனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன்ட்டு மதர் வந்து அவ்வளோ ஒரு எளிமையா இந்த இடத்துல ஆருக்கு விளக்கி சொல்றாங்க. மேலும் வந்து அன்னை இத இவ்வாறு விளக்குகிறார். மேலும் ஒரு சில விஷயங்களை பத்தி பேசுறாங்க. நீங்கள் இங்க வந்து காட்டேஜ் ரெஸ்டாரண்ட்ல ஒரு பொரியல், தால், சாதம் மற்றும் தயிர் ஆகியவற்றை வந்து ஒரு சாப்பாடு அப்படின்னு கொடுக்குறீங்க. ஆனால் சென்னையில் உள்ள தாசப்பிரகாஷ் ஹோட்டல், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்ஸ் அப்பான் அ டைம் தாசப்பிரகாஷ்னு ஒரு ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸா இருந்தது. தாசப்பிரகாஷ் ஐஸ்கிரீம் கூட. ஸோ அவங்க என்ன பண்றாங்க தான் மதர் சொல்றாங்கன்னா, 3 பொரியல் வகை, டால், தயிர் மற்றும் சாதம் ஆகியவற்றை நீங்கள் வாங்கும் அதே தொகைக்கு கொடுக்கிறார்கள் அப்படின்னு மதர் சொன்ன உடனே ஆர் வந்து சொல்ற பதில் என்ன சொல்றாருன்னா, மதர் அவங்க வனஸ்பதி பயன்படுத்துறாங்க, ஆனா இங்க நாங்க சுத்தமான நெய்யை பயன்படுத்துறோம் என்றார். அப்படின்னா மதர் என்ன சொல்றாங்க, அப்படின்னா நீங்க இங்க சிறிது அதிக தொகை வாங்கி கொள்ளுங்கள், ஆனா சாப்பிடுறவங்க திருப்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் வெளியேறணும் அப்படின்னு சொல்றாங்க மதர். அப்போ இந்த சம்பவம். அடுத்தது ஒரு சம்பவம். ஆர் தனது பிறந்த நாள் ஒன்றுல அன்னை ஆசிரம விளையாட்டு திடலில் அன்பர்களுக்கு விநியோகிக்க ஏதாவது ஒரு புதிய வகையான பண்டம் தயாரிக்க தீர்மானிக்கிறார். ஒரு சாதகர் வந்து கேஷ்யூநட் டாஃபி தயாரிக்கலாம், அதாவது இப்போ நமக்கு தர்சன நாட்கள் எல்லாம் கொடுக்குறாங்களே அதே கேஷ்யூநட் பர்ஃபி, அதை வந்து தயாரிக்கலாம்னு யோசனை கூறி அன்னையிடம் போயிட்டு, அன்னையே நாங்க முந்திரி இனிப்பு தயாரிக்கலாம், அப்படி தயாரிச்சா உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அன்னை வந்து மிகுந்த உற்சாகத்துடன் அதற்கு அனுமதி கொடுக்கிறார். முந்திரியையும் சர்க்கரையும் சேர்த்து செய்த இனிப்பின் மாதிரியை அன்னையிடம் சமர்ப்பித்த போது, இது மிகவும் நன்றாக இருக்கிறது என்று கூறி பாராட்டியதுடன் அவர்கள் உற்சாகத்தை குறைக்க விரும்பாமல், அதாவது டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி, சர்க்கரையை சிறிது குறைத்து கொள்ளலாம் அல்லவா என்று கேட்டார். ஆர் அடுத்த மாதிரியில், அதாவது நெக்ஸ்ட் சாம்பிள், முதலில் போட்ட சர்க்கரையின் அரை அளவே சேர்த்தார். இதையும் அன்னைக்கு ருசி பார்க்க கொடுக்குறாங்க. அதை ருசித்த அன்னை, ஆம் இது இன்னும் நன்றாக இருக்கிறது,
சரி, இப்போ சர்க்கரைக்கு பதில் குளுக்கோஸ் பயன்படுத்தக்கூடாதா என்று அடுத்த கேள்வியை கேட்டார். பின்னர் இது மாதிரி மதர் கேட்டதுனால சென்னையிலிருந்து மெட்ராஸ்ல இருந்து லிக்விட் குளுக்கோஸ் என்பது வாங்கப்பட்டது. 3வது மாதிரி இனிப்பு தயாரிக்கப்பட்டது. இந்த முறை அதை ருசித்த அன்னை பிரமாதம் என்று உற்சாகமாக கூறினார். எப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நுணுக்கமா மதர் வந்து எவ்வளோ கவனிக்கிறது மட்டும் இல்ல, அவங்க கமெண்ட்ஸ் எப்படிலாம் சொல்லியிருக்காங்கன்றத நம்ம இந்த சம்பவங்கள்ல இருந்து அறிந்து கொள்ளலாம். 1950ல் ஆர் மற்றும் அவரது மனைவி ஒரு திருமணத்திற்கு போவதற்காக அவர்களது சொந்த ஊருக்கு போறாங்க. மேரேஜ் அட்டன் பண்றாங்க. கொஞ்ச நாள் அங்க இருக்காங்க. அப்போ திருமண வாழ்வின் மகத்துவம், அந்த அந்த ஒரு ஃபேக்ட், அந்த ஒரு விஷயங்கள், திருமண வாழ்வோட முக்கியத்துவம் அதெல்லாம் அவங்கள ஆட்கொள்றதுனால அவர் மனைவி கர்ப்பமுற்றார். அவரது பிரசவ காலம் வரை அவர் தனது சொந்த ஊரிலேயே இருந்தார். பிரசவத்திற்கு பிறகு அவர் கீழே விழுந்ததில் அவரது கால் வந்து கணுக்காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இனி வரக்கூடிய சில பகுதி வந்து கொஞ்சம் நகைச்சுவையாவே இருக்கும். ஆர் தன் மனைவியை தன் தாயின் பராமரிப்பில் விட்டுவிட்டு பாண்டி திரும்பியவுடன் 1960 பிப்ரவரி 19ஆம் நாள் அன்னையுடன் நேர்காணலில் கலந்து கொண்டார். மதர் அவரை கடிந்து கொண்டார். முதலாவது, எப்படி இது நிகழ்ந்தது? இந்த குழந்தை பிறப்பை குறிப்பிட்டு கேட்கிறார். இதுக்கு ஆர் என்ன பதில் சொல்ல முடியும்? பரிதாபகரமான ஆர் என்ன பதில் சொல்ல முடியும் இதுக்கு? அவர் தன் மனைவியின் கணுக்கால் எலும்பு முறிவு குறித்து கூறி ஏன் இந்த விபத்து ஏற்பட்டது என்று வினவினார். இதற்கு விடையாக மதர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவள் விரும்பியது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று. அதனால் அவள் குழப்பமடைந்து கீழே விழுந்து விட்டாள் என்று விளக்கினார். இதன் உண்மை என்னன்னா, ஆருக்கு 2 மகள்கள் ஏற்கனவே இருந்ததுனால ஆரின் மனைவி இந்த 3வது குழந்தை ஆணாக இருக்கும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் இம்முறையும் பெண் குழந்தையே பிறந்தது. இதனால ஆர் வந்து அன்னையே என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது அன்னை வந்து, இவ்வளவு தொலைவில் இருந்து கொண்டு நான் என்ன செய்ய முடியும் என்று பதில் கேள்வி எழுப்பினார். உடனே ஆர் வந்து, நான் அவர்களை இங்கு அழைத்து வரலாமா என்று கேட்டார். அதற்கு அன்னை சிரித்தார். அதோடு தனது கைகளில் ஒரு குழந்தையை வைத்திருப்பது போல் பாவனை செய்து, அப்படி நீ வந்தினா அப்போது இங்கு உள்ளவர்கள் இந்த குழந்தை எங்கிருந்து வந்தது என்று கேட்பார்கள். நீ என்ன பதில் சொல்வாய் என்று வினவினார். பரிதாபகரமான ஆர் திகைத்து போனார். அந்த குழந்தை 2 வயதாகும் வரை என்னிடம் வர முடியாது. யார் அவளை பார்த்துக் கொள்வார்கள் என்று கேட்டதற்கு ஆர், என் தாயார் பாண்டிச்சேரியிலே இருக்கிறார், தங்க வைத்து அவர் வந்து அவர்களை பராமரிப்பார் அப்படின்னு சொன்னோடனே, அப்படியானால் சரி, உன் மனைவியும் தற்போது பிறந்துள்ள குழந்தையையும் அழைத்து வா என்று அனுமதி கொடுக்கிறார். 1960 பிப்ரவரி 29 அதிமன வெளிப்பாடு இதே தேதியில 4 வருடங்களுக்கு முன்னால இப்புவி இறங்கியது. அதன் 1ஆம் ஆண்டு நிறைவு விழா நடைபெறுவதற்கு இன்னும் 10 நாட்களே இருந்தது. இந்த நிகழ்விற்காக மதர் அனைத்து சாதகர்களுக்கும் ஒரு சிறப்பு பதக்கம் அளிப்பார் என்று ஆருக்கு தெரியும். ஆகையால் அவர் அன்னையிடம் சென்று, அன்னையே, என்னுடைய முறை வரும்போது என் மனைவிக்கும் கூடுதலாக ஒரு பதக்கம் கொடுங்கள் என்று வேண்டினார். அதற்கு அன்னை மிக உறுதியாக, இல்லை, என் கரங்களிலிருந்து வாங்குபவர்களுக்கு மட்டுமே பதக்கம் கொடுக்க தீர்மானித்துள்ளேன் என்றார். ஏப்ரல் மாதத்தில் ஆர் தன் மனைவியை திரும்ப அழைத்து வந்தார். மதர் வந்து அவர் மனைவியின் மீது மிகுந்த அன்பை பொழிந்தார். அவரது காலை பார்த்த மதர், ஓ, இன்னும் வீக்கம் அதிகமாக உள்ளதே, டாக்டர் சான்யாலிடம் காட்டு அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் சான்யால் அவளது காலுக்கு மாவு கட்டு போட்டு விட்டார். ஆரின் மனைவி என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு ஆரின் மனைவியின் மதர் குறித்த ஒரு கருத்து, எப்போதும் அன்னையின் சக்தி என் மீது பாய்வதை நான் தொலைவில் இருக்கும் போதும், எங்க இருந்தாலும் சரி, நான் தொலைவில் இருக்கும் போதும் உணர்கிறேன். மேலும் நான் பாரமின்றி லகுவாக உணர்கிறேன். இத்துடன் இந்த அன்னை சக்தியை தாங்குவது தனக்கு மிகவும் கடினமாக உள்ளதாகவும் குறிப்பிடுகிறார். மேலும் அன்னையின் அன்பையும் உதவியையும் நன்றியுடன் அவர் நினைவு கூறுகிறார். 1961
ஆர் தான் வசித்து வந்த வாடகை வீடு அசௌகரியமானதாக இருந்தபடியால் ஒரு நிலம் ஒன்று வாங்கி வீடு கட்ட நினைத்தார். வீட்டுக்கான வரைபடம் ஒன்று வரைந்து எக்ஸ் மூலம் அதனை அன்னையிடம் காட்டி ஆசிகள் பெற முனைந்தார் ஆர். எக்ஸ் அன்னையிடம் சென்று ஆசி கேட்டபோது அன்னை அதை தன்னுடனேயே எடுத்துக்கொண்டு பொறுமையாக பார்க்க மாடிக்கு சென்றார். பின்னர் மதியம் அன்னை உதாரிடம், யார் இந்த கட்டிடத்தை கட்ட இருக்கிறார்கள், நீ இந்த வரைபடத்தை பார்த்தாயா என்று கேட்டார். உதார், இல்லை மதர் என்று பதிலளித்தார். நீ என்ன மாதிரியான ஒரு ஒப்பந்ததாரர், அதாவது என்ன மாதிரியான ஒரு கான்ட்ராக்டர், வரைபடத்தை பார்க்காமலே நீ கட்டடம் கட்ட கான்ட்ராக்ட் எடுத்துள்ளாயே என்று மதர் அவரை கண்டித்தார். பின்னர் அந்த வரைபடத்தை அவர் முன் விரித்து, இந்த தரைதள வீட்டிற்கு காற்று எங்கிருந்து வரும் என்று சொல்லுங்கள் என்றார். அவர் அந்த வரைபடத்தை அந்த பிளான், பில்டிங் பிளான், அதை மறுத்து கீழ்தளம் குடவுன் மாதிரி, அதாவது கிடங்கு அமைப்போடு முதல் தளம் ஆர் மற்றும் அவரது குடும்பத்தினர் வசிக்கும் வீடாகவும் அமையும் வண்ணம் மாற்று வரைபடம் ஒன்று வரைய சொன்னார். குறுகிய காலத்தில் ஒரு புதிய பிளான் அன்னையிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அவரால் ஏற்றுக்கொள்ளவும் பட்டது. அந்த வீட்டின் கட்டடம் நிறைவேறும் கட்டத்தில் அன்னை உதார்கிட்ட, ஆரின் புதிய வீட்டிற்கு என்ன பெயர் வைக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. மதரா அதை எதுவும் சொல்லல, அவங்களுடைய ஒப்பீனியனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற மாதிரி இந்த இடத்துல எனக்கு தோணுது அப்படின்னு மதர் நினைக்கிறாப்புல தோணுது. ஸோ என்ன பெயர் வைக்கலாம் பிளான் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. ஆர் தனது புதிய வீட்டிற்கு தன் மனைவியின் பெயரை வைக்க தீர்மானித்திருந்தார். இது உதாருக்கு தெரியும். அதனால சமயோஜிதமா மதர் கேட்கும்போது, மதர் நீங்களே ஒரு நல்ல பெயர் தேர்ந்தெடுங்கள் என்றார். மதர் அந்த வீட்டிற்கு ஆரின் பெயரையே சூட்டினார். இது அன்னை தன் குழந்தைகளின் விஷயத்தில் வைத்திருந்த ஒரு அளவு கடந்த அன்பு மற்றும் அக்கறை ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு சின்ன 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 விஷயத்திலையும் ஆர் அன்னையை கலந்து ஆலோசிப்பார். ஒரு முறை தன் மனைவி ஃப்ரிட்ஜ் என்னும் குளிர்சாதன பெட்டி வாங்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஆவலா இருக்காங்க. அவங்க அதை அவர்கிட்ட கொஞ்சம் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தபோது ஆர் வழக்கம் போல எக்ஸ் மூலமா அன்னை கிட்ட யோசனையை கேட்கிறாரு. அதற்கு அன்னை என்ன சொல்றாங்கன்னா, அவரிடம் தேவைக்கு மேல பணம் இருந்தா வாங்கட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட ஆர் அதன் பிறகு ரொம்ப நாள் வர ஃப்ரிட்ஜே வாங்காம இருந்தாரு. பின்னாட்களில் அவருடைய ஒரு மகள் ஃப்ரிட்ஜ் வாங்கணும், குளிர்சாதன பெட்டி வாங்கணும்னு சொல்லி விரும்பி அன்னையுடைய அனுமதியை பெறும் வரை அவர் குளிர்சாதன பெட்டியை வாங்காமல் இருந்தார் ஆர். ஆரின் தாயார் தன்னை விட்டு ஆர் ரொம்ப தொலைவில் பாண்டிச்சேரியில வசிப்பதை குறித்து மிகவும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. 1965 நவம்பர்ல ஆர் தன் தொழில் நிமித்தம் சொந்த ஊர்ல இருந்தார். அப்போ ஆர் ஊர்ல அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு பாண்டி திரும்பி செல்வதற்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். அப்போது ஆரின் தாயார் ஆர்கிட்ட நான் ஒரு நாள் இறந்து விடுவேன், அப்படி நான் இறந்து விட்டால் உனது கைகளால் எனக்கு இறுதி சடங்குகளை செய்ய வேண்டும் என்று கெஞ்சினார். இந்த இடத்துல எனக்கு ஆதிசங்கரரை அவருடைய தாயார் ஆரியாம்பாள் கேட்ட மாதிரி எனக்கு தோணுது. அவருக்கு அப்படியேதான் நடந்தா நான் அடுத்த விமானத்திலே வந்தாவது உங்களது ஈமக்கிரியைகளை செய்வேன் அப்படின்னு சொல்லி உறுதியளித்தார். இதுவே அவர்களது இறுதி சந்திப்பானது. அடுத்த மாதமே அவரது தாயார் மிகவும் கடுமையான நோய்வாய்ப்பட்டார். அவரது நோய் குறித்து அன்னைக்கு தந்தி அனுப்பப்பட்டது. அன்னையும் ஆரிடம், உன் தாயை காண விரும்பினால் உடனடியாக ஊருக்கு போ என்று செய்தி அனுப்பினார். ஆரும் தன் தாய்க்கு தான் சென்னையிலிருந்து அடுத்த விமானம் மூலமே வருவதாக தந்தி அனுப்பினார். இந்த தந்தியின் செய்தியை அறிந்த ஆரின் தாய், ஓ அவன் வருகிறான், இனி நான் கவலைப்பட எதுவும் இல்லை என்ற எண்ணத்தோடு அமைதியாக இருந்தார். ஆரும் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றினார். ஆரின் குழந்தைகள் மற்றும் பேர குழந்தைகள் அனைவரும் ஆசிரமத்திலேயே வசித்தனர். ஆரின் இறுதி காலத்தில் அவருக்கு இதயம் சம்பந்தமான நோயினால் அவர் அவதியுற்றார். அவரது திருப்திக்காக அரைகுறையாக குணமடைந்தது போல தென்பட்டாலும்
ஆர் எப்பவுமே அன்னையின் கரங்களில் தன்னை ஒப்படைக்க வேண்டும் என்றே ஆசைப்பட்டார். அவரது ஆசைப்படியே நோய் அவரை வென்று அவரது உயிர் அன்னையின் கரங்களில் சரணடைந்தது. அவரது ஆசையும் நிறைவேறியது. இத்துடன் ஆரின் கதையான ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், உறுதி, அது முடிவடைந்தது. அனைவருக்கும் நன்றி.